பருப்பு வேற இல்லை வீட்டுல. என்னங்க கொஞ்சம் பருப்பாக வாங்கிட்டு வாங்க. போறேன் கடை போறேன். நீ போய் கடையில் போய் வாங்க வேண்டியதானே? நான் போய் கடையில வாங்கணுமா? கையில பைசா இருந்தா நான் ஏன் போகாம இருக்கேன்? உங்க கையில பைசா இருக்கா? அப்படி அக்கௌண்ட்ல போய் வாங்க. அடுத்த மாதம் நான் கொடுத்துருவேன். போ. அக்கௌண்ட் நோட்டை பார்த்து அவரு தரைய மாட்டேங்காரு. போப்பல தருவான் நான் சொல்லிதான் போய் தருவான். போ போய் வாங்கி. நீங்க சொல்லி அவர் தரதுக்கு நீங்களே போய் வாங்கிட்டு வரலாம்ல. இல்ல ஒரு அப்ளிகேஷன் போட்டுட்டு இருக்காமல வேலைக்கு போறேன் நான். நீ போய் வாங்க போயேன். வீட்டுக்குள்ள இருக்க அப்ளிகேஷன் போடுவீங்க போல. வெளியே போய் தேட வேண்டியதானே வேலையை. இப்ப உனக்கு இப்ப என்னென்ன செய்யணும்? இப்ப பார்த்து திட்டிட்டே இருக்காங்க. வெளியே போய் வேலையை தேடுங்க. எனக்கு வெளியே போய் வேலை தேடி தெரியும். வந்துகிட்டு வீட்டுல இருந்தா உங்களுக்கு வேலைக்கு போங்கன்னு சொன்னா உங்களுக்கு அவ்வளவு கோவம் வருதுன்னா உங்களுக்கு இப்ப வேலை எனக்கு வேலை கிடைக்காம நான் செய்யாம இருந்துட்டு இருக்கேன். வேலை கிடைக்கல தேடிட்டு தானே இருக்கேன். வீட்டுக்குள்ள இருந்து தேடினா எப்படி கிடைக்கும் தான் என் கொஸ்டின். போறேன் பரதேசி போறேன். அதனால வெளியே போய் வேலையோட வரணும் அவ்வளவுதானே. ஆமா என்ன நேரம் வேலை கிடைச்சா மனசு போகாம இருப்பான். வேலைதான் கேட்கமாமா. என்னமோ எனக்கு நகையை போட்டு அலங்குறீங்கன்னு சொன்ன மாதிரி கழுத்துல தாளிச்சி முதல்ல எல்லாத்தையும் வித்தா திட்டு நீ பாட்டு. நீயும் படிச்சுதான் செஞ்சிருக்கா. நீ ஒரு வேலைக்கு போயேன். நீ மட்டும் வீட்டுல இருக்கா? பரவாயில்லையே. ஊர்லயே பொண்டாட்டி வேலைக்கு அனுப்பணும்னு நினைச்சோம். ஆமா எனக்கு வேலை இல்லடி. வேலை இருந்தா கண்டிப்பா வேலைக்கு போய் தான் செஞ்சிருப்பேன். வேலை இல்லன்னா கிடைக்க மாட்டேங்குது. நீ போறீங்களா? உங்களுக்கு வேலை இல்லன்னு சொல்றதுக்கு எனக்கு வேலை இல்ல. நான் என்ன போக முடியும்? நீ போ. சீ கேவலமா இல்ல. என்ன இது குடும்பத்தை பார்த்து சமக்காதான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு வேலை எடுத்தா நீ வீட்டுல இருக்க போறேன்னு சொல்ல போறேன். ஒரு பிள்ளைய தான் பெத்து இருக்கு. அந்த பிள்ளைய உங்களால பார்க்க முடியல. வாய் மட்டும் இங்க இருந்து வாசப்படி வரைக்கும் கிளீன். ஒரு வேலை கிடைக்குது. அவன் உயிரே பெருமளா இருக்குப்பா. எப்பயாவது ஒரு வேலையை அப்படியே ரோசத்துல போய் தேடுங்க. போங்க வரியெல்லாம் எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் போனதான் பார்த்துட்டே இந்த மாதிரி இருக்கு. புக் எடுத்து ஏதாவது படிச்சியா நீ? வெறும் படிக்க மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அங்க ஸ்கூல்லயும் ஃபீஸ் கேட்டல, டியூஷன்லயும் ஃபீஸ் கேட்டல. இப்ப டியூஷன்ல ஃபீஸ் கேட்டனா டியூஷன்ல எடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. சச்சே ஒன் டிப்ஸ் எடுக்காத. அம்மா ஃபீஸ் கட்டுறேன். புக் எடுத்து படியில. ஆமா இதானே கடைசி வாய்ப்பு. எப்படியாவது இந்த வாய்ப்பை மட்டும் விட்டுறாதீங்கண்ணே. நான் எப்படியாவது பைசாக்கு ரெடி பண்ணிருந்தானே. ஆமாம்மா நாளைக்கு காலையில நான் எப்படியாவது வந்துருதானே. ஆமா இதுதானே கடைசி வாய்ப்பு. இதை விட்டுட்டானா அவ்வளோதானே. சரி நான் பைசாக்கு எப்படியாவது ரெடி பண்ணி நாளைக்கு காலையில வந்துருதானே. சரிண்ணே சரி வைக்கணே. சரிண்ணே. போமாக்கா போய் அந்த காஃபி கடுங்காப்பி போட்டு வச்சிருக்கேன். அம்மா அதை கொடுப்போம். ஸ்கூல் போயிட்டு வந்துட்டானா? ஆமா வந்துட்டான். இதை சாப்பிட்டானா அப்படி? ஆமா சாப்பிட்றதாங்க என்னது இருக்கு திங்குறதுக்கு. காஃபி கடுங்காப்பி தான் குடிக்குது பிள்ளை. கோபப்படாதம்மா. இப்போ பார்த்தா அப்படி கோபப்பட்டு பேசிக்கிட்டே இருக்காது. நான் என்ன செய்யட்டும்? ஒழுங்கான வேலை கிடைச்சா நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்றேன். எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குமா. என்ன செய்ய? இப்படிதான் இருக்கு. எங்க அம்மா அப்பா எந்த நேரத்துல எனக்கு தங்கம்னு பேர் வச்சாலும் ஒரு சொட்டு தங்கம் இல்லை. உன் கஷ்டத்தை எல்லாம் தீக்கிறது தான் ஒரு ஐடியோட வந்திருக்கேன். கொஞ்சம் காது கொடுத்து கேளு. கோவப்படாதம்மா. காது கொடுத்து ஏன் கம்பளை காத்த புரியலோ? அப்படி எரிச்சல் பட்டுதான் நான் எப்படிதான் சொல்லுவேன். சரி சொல்லுங்க. அதுக்கும் கோவப்பட்டு தானா? ஏன் நீங்க ஏதாவது ஒரு இதுல உருப்படியா இருந்தா நான் எங்க கோவப்பட போறேன்? இல்ல அந்த உருப்படியான விஷயமே எல்லாமே பேருமா. இப்போ ஒளியா தங்க மாதிரி காப்பாத்துக்கு ஒரு ஐடியா ஒண்ணு வச்சிருக்கேன் பாத்துக்க. இல்ல என்னன்னு சொல்லுங்க. நான் அது உருப்படியா இல்லைன்னு நான் சொல்றேன். பாத்தியா என் ஃப்ரெண்ட ஒருத்தன் பார்த்தேன் பாத்துக்க. அவன் ஒரு பிசினஸ் ஒண்ணு ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான் பாத்துக்க. அந்த பிசினஸ் மட்டும் நமக்கு ஆரம்பிச்சு நல்ல கை கொடுத்துட்டு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் பாரு நம்ம வாழ்க்கையை தலைகளை மாறிடும் பாத்துக்க. அதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். சொந்த பிசினஸா? ஆமா. பைசா நான் பாத்துட்டு தான்ல. ஏதாச்சும் நம்ம பண்ணி நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணி அந்த பிசினஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். ஏதாவது பண்ணினா என்ன பண்ணி கிட்னியா கப்ரியா? யான் இப்படி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும்னு சொல்றேன். நீ அதுக்கு எடுத்து எதுக்கு யோசிச்சுட்டே இருக்க. அப்ப நான் இப்படிதான் ஆரம்பிக்கிறேன். கையில 5 பைசா இல்ல. அப்ப என் பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்கன்னா எந்த பைசா இல்ல? எல்லாம் பிசினஸ் ஆரம்பிக்கிற கையில பைசா வச்சுட்டு ஆரம்பிக்காங்க. எல்லாம் அங்க இருந்து ஏதாச்சும் பரட்டி எடுத்து ஆரம்பிக்க வேண்டியது. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இருந்திருக்கும். நமக்கு அந்த பக்கமா ஆள் கிடையாது, இந்த பக்கமா ஆள் கிடையாது. அதெல்லாம் இல்ல. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன பாத்துக்காம பேசிட்டு எல்லா பைசாக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி சொல்லியிருக்கான். வட்டிக்கு வாங்கி நம்ம ஏதாவது அந்த பிசினஸ் ஆரம்பிப்போம். வட்டி எவ்வளவு வட்டி? இப்போ வட்டிக்கு இல்லாம யார் கை மாத்தி தருவா பைசா சொல்லுவா? வட்டிக்கு தான் எல்லாரும் பைசா கொடுத்துட்டு இருக்காங்க. நான் அடைக்க சொல்லுதே இருந்தா மதியம் என்ன எது எப்படி எனக்கெல்லாம் தெரியாது. நீங்களே பாத்துக்கணும். என்கிட்டலாம் வந்துட்டு கடங்காரம் வாரம் கழுத்து நெரிக்கானலாம் என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. ஆரம்பிக்க மச்சலே நீ இப்படிதான் பேசிட்டே இருக்கா. ஒரு நல்ல வார்த்தை பாருங்க. வருமுன் காப்போன்னு எது சொல்றாங்க? வர்றதுக்கு முன்னாடி அதை பத்தி நம்ம யோசிக்கணும். நாளைக்கு வந்து கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ் ஆயிட்டு என்ன பண்ணுவோம். முதல்ல நீங்க என்ன பிசினஸ்னு என்ன என்கிட்ட சொல்லல. அதெல்லாம் நல்ல பிசினஸ் தான் மாடல சொல்லுங்க. நீ தான் அதுக்கு முன்னாடி கோபப்பட்டே தான் எப்படி சொல்ல முடியும் சொல்லு. சரி கோபப்படல. உங்களுக்கு எது விருப்பமோ செய்யுங்க. நம்ம தம்பி படிக்காமல ஸ்கூல் பக்கத்துல ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு, எல்லாமே இருக்கு பாத்துக்க. அதில் ஒரு ஸ்டேஷனரி கடை ஒன்று ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க. நல்ல பிசினஸ் உடம்பு பாத்துக்க. இப்போ பிள்ளைங்க எல்லாத்தையும் நம்மகிட்ட தான் வந்து எல்லா பிசினஸ் நோட்டு வாங்குவாங்க, பெண் வாங்குவாங்க, எல்லாமே நம்மகிட்ட நல்ல பிசினஸ் உடம்பு பாத்துக்க. எனக்குலாம் ஒன்றும் தெரியாதுங்க. எனக்குலாம் அந்த பிசினஸ் பத்திலாம் எதுவும் தெரியாது. உங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்யுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்புறம் நாளைக்கு கடனை மொத்தம் எடுத்து வச்சுட்டு இப்போ இது பண்ணிடாதீங்க. தண்ணி கொண்டு வரட்டா? காஃபி இல்லை, தண்ணி கொண்டு வரட்டா? வேண்டாம்ப்பா, நானே பார்த்துருக்கேன். ஒன்றும் வேண்டாம் எனக்கு. தண்ணி வேண்டாமா? வேண்டாம் சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன். கோப்படாங்க எடுத்துட்டு வரேன் தண்ணி. ஃப்ரெஷ்ஷு அம்மா பைசா வசூல் பண்ண போனே என்னாச்சு? அவன் பைசா தந்தானா தரலையா?
வரலையா? அவன் காலை உடைச்சிரு இன்னைக்கு. சங்கர் பாய், சரியா? அவன் காலை உடைச்சிரு. ஒரு நிமிஷம் இரு. சங்கர் பாய், சொல்லுமா. இந்த ஃபோன் பண்ணேன் இந்த வட்டிக்கு. அது நீனா? ஆமாம் நான் தான். ஒன்றை நம்பிலாம் பைசா கொடுக்க முடியாதாம்மா. இல்லைண்ணே, நான் எப்படியாச்சும் வட்டி தான் திருப்பி தந்துடுவேன் பைசாவை. இப்போ தான் பார்த்தல, இப்போ பைசா தரல அப்படின்னாச்சுன்னா உடனே பிரச்சனை தான் பார்த்துக்கோ. இல்லைண்ணா, நான் எப்படியாச்சும் தந்துடுவேண்ணா. என் பிஸ்னஸ் அது நல்ல ஏரியாவில் இருக்குண்ணா. எப்படியாச்சும் நான் உங்களுக்கு எவ்வளோ வேணும்? 10 லட்சம் இருந்தால் கொடுங்கண்ணா. 10 லட்சம்லாம் ஒன்றும் நம்பிலாம் தர முடியாதுமா. பாய் பாய், கொஞ்சம் 5 லட்ச ரூபா கொடுத்தவனே எனக்கு இப்போ திருப்பி தரல. இல்லை பாய், சங்கர் பாய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சங்கர் பாய். எப்படியாச்சும் நான் கொடுத்துருவோம் பாய். 10 லட்சம்லாம் ஒன்றும் நம்பி தர முடியாதுமா. பேப்பர் வச்சிருக்கியா? வீட்டு பத்திரம் வச்சிருக்கியா? எல்லாம் ரெடியாக இருக்குது பாய். உங்கள் ஆள்கிட்ட கொடுத்துருக்கேன் பாய். எல்லாமே நான் கொடுத்துட்டேன் பாய். கொடுத்துட்டாங்க வந்தேன். நகை ஏதாவது வச்சிருக்கியா? நகை எதுவுமே இல்லை பாய். கடை பத்திரமா வீட்டு பத்திரமா இருக்குது பாய். உங்கள் பையன்கிட்ட கொடுத்துட்டேன் பாய். 5 லட்சம் ரூபான்னா வாங்கிட்டு போ. பாய் 10 லட்ச ரூபாலாம் உன்னை நம்பி தர முடியாது. பாய் அது கொஞ்சம் கம்மியாக ஃபர்ஸ்ட் டைம் உன்னைய நான் பார்க்கேன். ஃபர்ஸ்ட் டைம்ல நான் 5 லட்ச ரூபா தான் தர முடியும். 10 லட்ச ரூபா தர முடியாது. ஹெல்ப் பண்ணுங்க பாய். கூட ஒரு 5 லட்சம் கொடுத்துருங்க பாய். இந்த பிஸ்னஸ் நல்லா ஓடிட்டு தான் உங்களுக்கு எப்படியாவது நான் பைசா ஒரு வருஷத்துக்கு திருப்பி கொடுத்துருவோம் பாய். இப்படி தான் கொடுக்கும்போது எல்லாரும் கேட்கும்போது இப்படி தான் சொல்கிறீங்க, கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் ஏன் நடவடிக்கைலாம் வேறு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் 4-5 பிரச்சனை நான் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன். போலீஸ்க்கு கொடுக்க வேண்டியிருக்கு, வக்கீலுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு உங்களுக்காக. பாய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பாய். நீங்கள் நினச்சா முடியும் பாய். எப்படி கொடுக்கணும் அதே மாதிரி ரிட்டர்ன் நீ தருவா. சரியா? சரி பாய், கண்டிப்பாக தந்துடுறோம் பாய். சரி, எடுத்துகிட்டு வரேன். இந்தா, எப்படி பைசா வாங்குறியோ அதே மாதிரி ரிட்டர்ன் தரணும். இல்லை நான் எப்படி வசூல் பண்ணுவேன்ட்டு உனக்கு தெரியாது. 4 பேர்த்திட்ட கேட்டு பார்த்துக்கோ. சரியா? சரி பாய், ரொம்ப என் மேலே ஆஃப் மர்டர் எத்தனை கேஸ் இருக்குன்னு உனக்கு தெரியாது. சரி, பைசா தரல, அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலிக்கு அதுக்கப்புறம் நீ மறந்துடு. சரி சங்கர் பாய், நான் கண்டிப்பாக எப்படியாச்சும் கொடுத்துருவேன். ஒரு வருஷம் மட்டும் நான் வட்டி முதல்ல எப்படியும் உங்கள்கிட்ட நான் அடைச்சிடுவேன் சங்கர் பாய். எல்லா பேப்பரு சைன் எல்லாம் பண்ணிவிட்டு நாளைக்கு 3 நம்பர் கொடுத்துட்டு போ. வீட்டில் உள்ள நம்பர்லாம் கொடுத்துட்டு போ. சரியா? ரொம்ப நன்றி சங்கர் பாய். சரி. 5 லட்சம் தான் கிடச்சிருக்கு. இன்னும் 5 லட்சத்துக்கு என்ன பண்ண? 5 லட்சத்துக்கு வாங்கி ரேக் கூட பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ண? அந்தோனி பாய் இருக்காங்க. அந்தோனி பாய்ட்ட எப்படியாவது கேட்டு பார்ப்போம். கையில் காலை உளுந்தலாச்சு 5 லட்சத்தை அந்தோனி பாய்ட்ட வாங்கிடுவோம். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. 5 லட்சத்தை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ உடனே அந்தோனி பாய் பார்க்க போகிறேன். அந்தோனி பாய், அந்தோனி பாய் உங்களுக்கு ஃபோன் அடிச்சு நான் அந்தோனி பாய். என்ன வேலை? இல்லை பாய், கொஞ்சம் வட்டிக்கு பைசா வேணும். அதை உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் பாய். வட்டிக்கு பைசா? ஆமாம் பாய். எவ்வளோ வேணும்? ஒரு 5 லட்சம் வேணும் பாய். 5 லட்சமா? ஆமாம் பாய். 5 லட்சம் ஒன்று நம்பி எப்படி கொடுக்க? இல்லை பாய், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் பாய். எப்படியாச்சும் அந்த பிஸ்னஸ் நல்லா போகும் பாய். ப்ராப்பர்ட்டி பத்திரம் ஏதாவது இருக்கா? வீட்டு பத்திரம் இருக்குது பாய். வீட்டு பத்திரம் இருக்கா? இருக்குது. எவ்வளோக்கு போகும் அந்த வீடு? அது கொஞ்சம் போகும் பாய். 5 லட்ச ரூபா கருது பேசு கிடையாது, தந்துடுவேன். ஆனால் வட்டி ஒழுங்கா இல்லை, நான் வீட்டுக்கு வருவேன். இல்லை பாய், மாதம் வட்டி கண்டிப்பாக கட்டிடுவோம் பாய். ரைட், வரேன். மொத்தம் 5 லட்ச ரூபா இருக்கு. வட்டி மாதம் கரெக்டாக வரணும். சரியா? கண்டிப்பாக அந்தோனி பாய். ரொம்ப நன்றி அந்தோனி பாய். மாதம் எப்படியாச்சும் வட்டி கட்டிடுறேன் பாய். சரி, ரொம்ப நன்றி பாய். வரேன் பாய். ஃபேன் ஓடுதான் ஓடாம இருக்கேன். என்ன வைக்கையா இருக்குப்பா. வீட்டுக்கு வந்துட்டா நாளைக்கு பேசுங்க. சரி. என்ன தங்கம்? என்னங்க இந்த ஃபேன் ஓடலையா உனக்கு? இல்ல ஓடுதுங்க, ஓடுது. நான் அடுத்த மாசம் பாரு உனக்கு ஒரு ஏசி கொண்டு மாட்டிடுறேன். உட்காரு. ஏன் உட்காரு? நீங்க ஏதோ சர்ப்ரைஸ்னு சொன்னீங்களா? என்னது? இப்ப அதை மட்டும் மறக்காம வச்சிருக்கீங்கப்பா. வீட்டுக்கு வந்தா காஃபி குடிங்க, டீ குடிங்கலாம் வேண்டாம். ஒண்ணும் வேண்டாம். இது என்ன? என்னது இது? பாரு, இது செயினா? என் தங்கத்துக்கு தங்க செயின். இது என் சந்தோஷமா? சூப்பரா இருக்குங்க. நல்லா இருக்கா? நல்லா இனி தங்க மழையாத நீ நினைய போறா பாத்துக்க. இது எத்தனை பவுனுங்க? பவுன்ல பாத்தீங்க உனக்கு எனக்கு பணம் பிடிச்சிருக்கா? அதை மட்டும் பாரு. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. சரி, நான் போடுறேன். நானே போட்டுடுறேன். நான் போட்டு விடுறேன். மாமா இல்ல போடுறேன். இல்ல, அப்படியே போடுங்க பாப்பா. அப்படியே போடுங்க. மாமா ஆசையா வேண்டு வந்திருக்கேன். மாமா போட மாட்டேனா? இப்ப மட்டும் நல்லா சிரிப்பா. அதாங்க இருக்கு, கொக்கி கலத்தாமலே போடுங்க. நான் போடுறேன். நான் போடுறேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க. தங்கத்துக்கு தேவை வந்து தங்க தெரிய மாட்டேங்குது உங்க கழுத்துல. அது இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணியிருந்தா 2-3 மாசத்துல பாருங்க பெரிய செயினா பண்ணி போடுவேன். அவ்வளவுதானே? அவனை எங்க ஞானக்கு நாங்க தம்பி டியூஷன் போயிருக்கான். டியூஷன் போயிருக்கான். அவன் வந்த உடனே நம்ம நீங்க எல்லாரும் ஹோட்டல் போய் சாப்பிட போகிறோம். சரியா? சாப்பாடு வீட்டுல செஞ்சிருந்தீங்க. அது இருக்கட்டு. டெய்லி தான் வீட்டில் சாப்பிட்டு இருக்கோம்ல. அன்னைக்கு ஹோட்டலுக்கு வரோம். பெரிய ஹோட்டல் பார்த்து நல்லா சாப்பிட்டுட்டு அப்படி பீச் தான் போயிட்டு வருவோம். ஆனால் அவன் லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். அவன் தம்பி வந்தானே கூப்பிடு. சரிங்க. சரி. தம்பி வந்தானே உடனே வெண்ணி விட்டுட்டாங்க. ஒன்று நான் பார்த்துக்கிறேன். நீங்க இரு. வெண்ணி வேண்டாமா? வேறு எடுக்க மாட்டேங்க. நான் 6 மாதம் ஆகிட்டு ஒன்று சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சு கிடக்கேன். எப்படி அவனை பிடிக்க எப்படியும் 2 நாளில் தூக்கி ஆகணுமா? அவனை பைசா வேறு பிரச்சனை வருது. அந்த பைசா வாங்கி தான் அடுத்த இடத்துல ரொட்டேஷன் விடலாம் பார்த்துட்டு இருந்தேன். பைசா சுரேஷ்க்கு ஃபோன் அடிப்போம். அவன்கிட்ட ஃபோன் பண்ணால் எப்படியும் அழுத்திக்கிறோம்.
சரியா? நீ தூக்குறோம் அவனை எப்படியாவது. சுரேஷ், அந்த மாணிக்கன் ஒரு பையனுக்கு நம்ம வட்டி கொடுத்தோம்ல, அந்த பைசா இன்னும் வரல. அவன் கொஞ்சம் டீட்டெயில் எடு. அவன் என்ன 2-3 பேர்கிட்ட வாங்கியிருக்கான்ட்டு கேள்விப்பட்டல. யார் என்னன்னு எனக்கு கொஞ்சம் விசாரியான். அவனை இன்னைக்கு எப்படி நைட்டு தூக்கிடுவோம். சரியா? அவன் எனக்கு கூப்பிடு. சரி. அந்தோனிக்கிட்ட பைசா கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அந்தோனிக்கு ஃபோன் பண்ணாச்சுன்னா இப்போ தெரிஞ்சிடும். அந்தோனி ஃபோன் பண்ணி முதல்ல கூப்பிடுவோம். ஹலோ அந்தோனி, அந்த மாணிக்கம் அப்படிங்க ஒன் டைம் பைசா வாங்கியிருக்கா நம்ம? அப்படியா? ஒன் டைம் எவ்வளோ வாங்கினா? 5 லட்ச ரூபாயா? சரி, அப்போ இவனுக்கு இதுதான் வேலையாக இருந்திருக்கு. எல்லா இடத்துலையும் இப்படி வசூல் பண்ணிவிட்டு உனக்கு வட்டி கொடுத்தானா இல்லையா? எனக்கு வட்டியும் வரல, பைசாவும் வரல, ஆள் ஃபோன் எடுக்க மாட்டேங்கான். இன்னைக்கு வா, அவனை தூக்கிடுவோம் இன்னைக்கு. ஆமாம், சரியா? இன்னைக்கு வந்துரு, நம்ம 2 பேரும் தூக்கிடுவோம் எப்படியாது. சரி. நீ பைசா தருவியா? பைசா நீ தருவியா? பைசா தான் முக்கியம். பைசா தருவியா? விடுமா? 2-3 நாள் டைம் உனக்கு. பைசா கொண்டு வந்து கொடுத்துட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் விடுவோம். சரியா? நீ போய் பைசா எடுத்துருவோம். சொன்னேனே, எவ்வளவோ படிச்சு படிச்சு சொன்னேன்ல, வட்டிக்கு வாங்காதீங்க வாங்காதீங்க சொல்லிட்டீங்களா நீங்க? எப்படி அடிச்சு போட்டீங்க? யாரை வச்சு எவ்வளவோ படிச்சு படிச்சு சொன்னேன். இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். நீங்க எனக்காச்சும் கொஞ்சமாவது கேட்டீங்களாங்க? என்னது சொல்லுங்க? முதல்ல குடிக்க கஞ்சி இல்லாம தானே இருந்தோம். இப்ப பாருங்க, மானம் போய் மரியாதை போய் கடன் கடன் எப்படி எடுத்து வச்சிருக்கீங்க நீங்க? வட்டி பைசா கட்டாம வச்சு ஒரு வாரத்துல நான் எப்படி கடன் அடிக்க போறேன்னு தெரியலங்க. எல்லாரும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம என்ன நினைப்பாங்க? முதல்ல குடிக்க கஞ்சி இருந்தா கஞ்சி எழுது நிம்மதியா குடிச்சிட்டு இருந்தேன். இப்ப அதையே நீங்க மண்ணல இப்படி போட்டுட்டீங்களே. படிச்சு படிச்சு சொன்னேன் அது வேண்டாம் வேண்டாம், நீங்க இப்படி இப்ப எடுத்து பண்ணாதீங்க, இப்படி லாஸ் எல்லாம் ஆகிட்டுனா நம்மளால எதுவும் பண்ண முடியாதுங்கிறதுனால நான் படிச்சு படிச்சு சொன்னேன். கொஞ்சமாவது என் பேச்சு கேட்டீங்களா? கொஞ்சமாவது மனுஷியா மேல மதிச்சிங்களா? என்னைய இப்ப என்ன ஆஸ்திரி போமா? அப்படி வாங்க நம்ம ஆஸ்திரிக்காவது போகணும். இப்படி வச்சுட்டே இருந்தா எவ்வளவு ரத்தம் வருது பாருங்க. வண்டி பிடிச்சு வண்டி பிடிச்சு போ. நீ அடிபட்டிருக்க நீ வண்டி பிடிச்சு வா. சரி இருங்க, நான் போய் வண்டி பிடிச்சிட்டு இருந்தேன். சரியா? தம்பியும் சாப்பிட்டு வா. உட்கார முடியாது. வெண்ணி எதுவும் வேணுமா? நான் இருந்துக்கல, நீ போ. இருங்க, நான் டக்குன்னு வண்டி பிடிச்சிட்டு வரேன். எல்லாம் என் புட்டால் கண்டாலும் வந்துட்டு படிச்சு படிச்சுட்டோம்னா வட்டிக்கு வாங்காதீங்க வட்டிக்கு வாங்காதீங்கன்னா எல்லாத்தையும் அவமானம். எப்படி இந்த வட்டி நான் திருப்பி கொடுப்பேன்? 1 லட்சமா 2 லட்சமா 10 லட்சமாலாம் வாங்கியிருக்கு. எப்படி நான் திருப்பி கொடுப்பேன்? என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியலையே. இப்படியே இருக்கக்கூடாது. நம்ம இப்படி இருந்து நம்மளை அடிச்சிருவாங்க, கொண்டே விடுவாங்க நம்மளை. நம்ம ஏதாச்சும் ஒன்று செய்யணும். இது
அவமானத்தைப்பட்டு வாழ்ந்துருக்கு வாழாமே எடுத்துட்டு போகலாம் ப்ரோ. எதுக்கு வாழலாம், எதுக்கு வாழலாம்? நம்ம செத்து வேறு, நம்ம செத்து வேறு. ஐயா நம்ம செத்தே போவோம். நான் போகிறேன் அப்படி இல்லை, என் முன்னாடி எப்படிதான் இருக்க போறாங்கன்னு தெரியல. ஆனால் உயிர் மட்டும் வாழக்கூடாது. நம்ம வாழ்ந்து நம்ம என்ன உலகத்தை என்ன சாதிச்சோம், பொன்னாடிக்கு என்ன செஞ்சோம், பிள்ளைக்கு என்ன செஞ்சோம், ஒன்றுமே செய்யலையே கடைசி வரையும். நம்ம செத்தே போவோம். தங்கமாக வைக்க சொன்னேன்னு மாமா 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 என்ன மாமா பண்ணி வச்சிருக்கீங்க? மாமா நீங்க என்ன மாமா பண்ணி வச்சிருக்கீங்க? இப்படி என்னை விட்டுட்டு போறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மாமா மனசு வந்துச்சு? மாமா ஏன் மாமா நீங்க இப்படி பண்ணுனீங்க? உங்களை பிரிஞ்சு நான் இருந்துட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியல மாமா. ஏன் மாமா நீங்க இப்படி பண்ணீங்க என்னை விட்டுட்டு போறதுக்கு? மாமா நான் பிள்ளைய வச்சு நான் எப்படி மாமா உங்களை விட்டுட்டு இருப்பேன் மாமா? மாமா ஏன் மாமா அப்படி பண்ணீங்க? என்ன மாமா ஒரு நாள் கூட நான் உங்களை பிரிஞ்சு இருந்துவிட மாட்டேன்ல மாமா. உங்களுக்கே தெரியல மாமா ஏன் மாமா என்னை விட்டு போனீங்க மாமா? மாமா நான் உங்களை எப்போ பார்ப்பேன் மாமா? லஞ்ச் பேக்லாம் அப்படியே இருக்குப்பா. என்ன பேப்பரு? ஆனந்தி, நீ இந்த லெட்டரை படிக்கும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் ஆனந்தி. நான் வாய் நிறைய உனிய ஆனந்தி ஆனந்தின்ட்டு கடைசியாக கூடுது இதுதான் ஆனந்தி. நான் உனி வாய் நிறைய தங்கம் தங்கம் தானே கூட்டேன் ஆனந்தி. என்னால் முடியல ஆனந்தி. எவ்வளோ தான் கடன் எடுக்க, உனக்கு அவமானம் எனக்கு அவமானம். நீ எனக்குன்னு ஒழுங்காக படிக்க வைக்க முடியல. நான் என்ன பண்ணட்டும் ஆனந்தி? நான் இதுக்கு பதிலாக நான் செத்துருதேன் ஆனந்தி. நான் சாவ போகிறேன் ஆனந்தி. என்னை மன்னிச்சிரு தங்கம், என்னை மன்னிச்சிரு தங்கம். அவங்கள விட்டு போகிறேன் தங்கம். நான் காலேஜ் கிளம்புறேன். சரி, இது காலேஜ் கிளம்பிட்டியா? கொஞ்சம் உட்கார் ஃபஸ்ட்டு. அது வச்சுட்டு நல்லா எடுத்துக்கோ. ஃபோனை பிடிச்சி எடுத்துட்டு வந்து காலேஜில் மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு ஃபோன் பண்ணாங்க. ஆமாம்மா, அது ஒரு சப்ஜெக்டில் மட்டும் கொஞ்சம் மார்க் குறைஞ்சிட்டுமா. இந்த பாரியா, அம்மா உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும் உனக்கு தெரியும் தானே? நான் எங்கள் அப்பா இறந்து 5 வருஷம் ஆயிட்டு. நம்ம வீட்டை வேற அந்த கடன்காரங்களுக்கு நம்ம எழுதி ஒரு பாதி கடனை தான் நம்ம அடைச்சிருக்கோம். அந்த வீட்டை விற்று பாதி கடனை தான் நம்ம அடைச்சிருக்கோம். இன்னும் மீறி கடன் இருக்குது, புரியுதா? அம்மா உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்க, இப்படி மார்க் கம்மியாக எடுத்து வந்தா என்ன இது? ஆமாம்மா, அடுத்த செமஸ்டரில் கரெக்டாக கிளியர் பண்ணிடுவோம்மா. நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. நான் கரெக்டாக எல்லாம் கடத்தி கொடுத்து அடைச்சி உங்களை ராணி மாதிரி பார்த்துக்கிடுவோம்மா. நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்கம்மா. எதுக்கு நான் சரி, டென்ஷன்லாம் அவ்வளோ வந்து காலேஜ் பார்த்து போயிட்டு பார்த்து வாண்ணே. சரிம்மா.
இப்போ கிளம்ப, நான் பேக்கால தான் எடுத்து வச்சிருக்கேன். நீ உடம்ப பார்த்துக்கோ. இல்லை மச்சான், இன்னைக்கு எங்கள் அப்பா வர காலேஜுக்கு போகும்போது ஒரே அட்வைஸில், உங்களுக்கே தெரியும் எங்கள் அப்பா வர 5 வருஷம் முன்னாடி இறந்துட்டாங்க. இறந்ததில் அந்த பிஸ்னஸ் பார்த்து புழுத்த கடத்தில் அவங்க இறந்துட்டாங்க பார்த்துக்கோ. இப்போ நான் என்ன பண்ணேன்னு தெரில, பாதி கடத்தை எங்கள் அம்மா அடைச்சிட்டாங்க. எங்கள் அம்மா இந்த வீடை விற்று கொஞ்சம் வேலை பார்த்து அடைச்சிட்டாங்க. இன்னும் பாதி கடன் இருக்குது பார்த்துக்கோ. எப்படி நான் அடைக்க போகிறேன்னு தெரில. ஒரு பார்ட் டைம் ஜாப் இருந்தால் சொல்லுங்களா? பார்ட் டைம் ஜாப் சொல்றால வருஷம் ஆயிரும்ல. நீ செத்தக்கு அப்புறமா அடிக்க முடியாதுடா அந்த கடன். எல்லாம் சிரிக்கிங்க, நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன். நிறைய ஈஸியான வழி இருக்கும்போது எதுக்குல அடி இப்படி வேலை அப்படி இல்லை. ஏதாவது ஈஸியாக வழி இருந்தால் சொல்லுங்களேன், நான் அந்த வேலையாக நேரமே அப்படி இன்டர்ன்ஷிப் எல்லாம் பார்த்து நீ வேலை செஞ்சு கடன் அடைய போனேன்னு ஏன் நீ செத்தாலும் கடன் அடைய முடியாது. எல்லாம் பண்ணாது. கேளு, பைசா சம்பாதிக்கணும்னா 1000 வழி இருக்குல்ல. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்துச்சுல, நியூஸ் பேப்பர் நம்மளுமே ஒருத்தன் லாட்ரி இது வாங்கியிருக்கான். எவ்வளோ பைசா கிடைச்சது தெரியுமா? 1 கோடி கிடைச்சிருக்கு. 1 கோடி ரூபா லாட்டரியில் கிடைக்கும். ஆமாங்க. இப்போ அழகாக கடத்தை அடைச்சி வீடுலாம் வாங்கிடலாம். அப்போ நினச்சி பாருல, நம்மளுக்கு அது லக்கில் லாட்ரி கிடைக்கும். இடமாலாம் இல்லை, எத்தனை இடத்துல கிடைக்கும். சம்பாதிச்சிடலாமால. கவர்மெண்ட் லாட்ரி வேற ஏதாவது வழி இருந்தா சொல்ல. அந்த லாட்ரி கூட கொஞ்சம் வேற ராத்திரி உட்காந்து ரம்மியெல்லாம் இல்லை. வெல்கம் போனஸ் 5000 ரூபா தரானுங்க. எனக்கு ஒருக்கா வந்துருந்துல 40000 ரூபா தரணும்னு சொன்னானுங்களே. அப்படியா? நான் யோசிக்க கொஞ்சம் இது கொஞ்சம் ரிஸ்கானது தானே. ரிஸ்க்லாம் கிடையாது. அப்படி கிடச்சிட்டுனா யோசிச்சு போகிற கொஞ்சம் கிடச்சிட்டுனா வாழ்க்கை செட்டில் தான். நான் யோசிக்க முடியல நைட்டு. அதான் நல்ல ஐடியா தான். அதனால கொஞ்சம் நான் யோசிச்சு சொல்கிறேன். சரியா, நான் வாரேன். சரி மச்சான், நம்ம ஆன்லைன்ல இது மொட்டை அடிச்சிருக்கான். மொட்டை அடிப்பேன். மாசத்துக்கு பிறகா மொட்டை அடிப்பேன். என்ன ஆச்சு? என்ன ஆயிட்டு? அவனுக்கு ஏதோ மண்டையில் ஏதோ டேண்ட்ரஃபான். ஓவர் ப்ரிகாஷன் இல்லை எல்லாவனுக்கும் இருக்காது. இல்லை மச்சான் எல்லாம் நியூஸ்ல அந்த ரம்மி நாட்டில் ஆட சொன்னீங்க பார்த்தீங்களா? ஆமாம். நாட்டில் ஆண்டு நான் நைட்டு இன்ஸ்டால் பண்ணி நாட்டா 5000 வெல்கம் போனஸ் கிடச்சி. இல்லை அந்த போட்லாண்டு 10000 ரூபா கேஷ் ஜெயிச்சிட்டோம்ல. அது உனக்கு நல்லா தானே. நல்ல ஐடியா சொல்லி. அது என்னது லாட்ரி என்னாச்சு? லாட்ரி அது சரி, இதில் இந்த பிளாட்ஃபார்மில் அப்படியே கொஞ்சம் சம்பாதிக்கலான்னு பார்க்க போடு, நல்லா பைசா போடு, வேற லெவலில். கொஞ்சம் வீட்டில் கொடுத்துட்டு கொஞ்சம் அப்படியே அதில் போட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் நைட்டு ஃபுல்லாக விளையாடணும்னு இருக்கு. சரில, நல்ல ஐடியா நீங்கள் கொடுத்தீங்க. விளையாடுறதுக்கு எதுவும் டிப்ஸ் ஒன்று எங்கள்கிட்ட கேட்கல. சரில, நான் ஃபோன் அடிக்க. சரி போகலாங்க. வட்டி கணக்கெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு அந்த கடன்லாம் கொடுத்து அடைக்க போறேனோ தெரியல. ஏப்பா, என்னம்மா? நீங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேம்மா. கண்ணை போடுங்க உங்களுக்கு. Surprise ஆ? ஆமா, என்ன சர்ப்ரைஸ்? நீங்க கண்ணை போடுங்கம்மா. சரி காமிக்கிறேன். கையை அப்படியே கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க. என்னது என்னது இது? இது 5000 ரூபா பைசா இருக்குமா? நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அதான் நானும் காலேஜ் போயிட்டு இருக்கேன். சும்மா தானே இருக்கிறேன், மத்திய நேரத்துல இருக்கேன். அதான் பார்ட் டைம் ஜாப் போயிட்டு உங்க கஷ்டத்தை கொஞ்சம் பாரத்தை குறைக்கலாம்னு சொல்லிட்டு தான் வேலைக்கு போறேன் நான். என்னம்மா சொல்லுதான்? பார்ட் டைம் ஜாப்லனாலும் இப்படி 5000 ரூபாய் எப்படி உடனே இப்படி 5000 ரூபாய் எப்படி கிடைக்கும்? நான் படிச்சுட்டே வேலை பார்க்க போவாங்க. அதான் 5000 ரூபாய் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொடுத்தாங்க. ஏமா அழுறீங்க? எவ்வளவு பொறுப்பா இருக்காமா? இதெல்லாம் பாக்குறதுக்கு உங்க அப்பா எல்லாம் நம்ம கூடிய சீக்கிரமா கடத்தால அடைச்சிடலாமா? நீங்க அழாதீங்கம்மா. இந்த குப்பர்வாட ஏரியா எங்கே இருக்கு? அங்கேருந்து லெஃப்ட் அடி பக்கத்தில் இருக்குது. ரைட்ஸில் இந்த நல்ல விஷயத்தை இவங்கள்ட்ட சீக்கிரம் சொல்லுவோம். ஹலோ, சீக்கிரம் வாங்கலைங்க. நம்ம அந்த லொக்கேஷனில் விற்போம்ல, சீக்கிரம் வாங்குவோம். ஒரு நல்ல விஷயம் இருக்குது, சீக்கிரம் சொல்லிட்டு வா. இவரில் வேறு சொன்ன டைமுக்கு வரவே மாட்டாங்க. இல்லை ஏதோ சொன்ன மாதிரி இது உங்கள்கிட்ட ஒரு நல்ல விஷயம்ல. இன்னைக்கு ஒரு வடக்கனை பாசப்பட்டுக்கோ. அந்த கை கழுவ போல நம்ம ஏரியா பக்கத்தில் இந்த கை கழுவுற இடம் இருக்கலாம். கழுவிட்டு அப்படியே அட்ரஸ் கேட்குற மாதிரி பர்ஸை ஜோல் அடிச்சிட்டேன். பார்த்துக்கோ, பர்ஸில் 20000 ரூபா இருந்துச்சுல மச்சான். சரியா, வேற பார்ட்டி தானே இன்னைக்கு தந்துருவோம். அவ்வளோதானே. இது ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாட்ட கொடுத்து கொஞ்சம் கடத்தை அடைக்கணும்ல. ஃபஸ்ட்டு இப்படில இவ்வளோ பிகினராக இருந்துட்டு உடனே அடிச்சிட்டேன். என்ன பண்ண? சரி அப்போ
கடத்த அடைக்கிறதா பழகிதெல்லாம் அவனால. கரெக்டு தான் மச்சான். சரி அதான் உங்கள்கிட்ட சொல்லதுக்கு அடிச்சேனா நான் அப்போ அப்படியே ஹோட்டல் போகும்ல இல்லை எங்கே போகிறேன். சரி வா வா. ஏம்மா ஏம்மா சும்மா இன்னைக்கு என்ன குழம்புமா? கரண்ட் குழம்பு வச்சேன், சாப்பிட்டியா? இல்லை இருக்குதுலாம் இந்தாங்கம்மா, இந்த 10,000 ரூபா வச்சுக்கோங்க. 10,000மா? என்ன பைசா? இது நல்லா சிக்கனமா செலவு பண்ணி நம்ம கடத்துக்கு கொடுத்துருக்கேன். கடத்துக்கு வட்டி பைசாலாம் அடைச்சிருக்குதா? உனக்கு எது பைசா? நான் சொன்னேன்மா இந்த பார்ட் டைம் வேலை பார்க்கறது. இதுக்கு வாழ்றீங்க அழாதீங்கம்மா. நான் மாசம் மாசம் நம்ம கடத்தை அடைச்சிடலாமா? கொஞ்சம் கொஞ்சம் அழாதீங்கம்மா. இதுக்கு வாழ்றீங்க? இதெல்லாம் பாக்குறேன் உங்க அப்பாவுக்கு கொடுத்து வைக்காம. சரி விடுங்கம்மா, நான் இப்ப சம்பாதிச்சு தரேம்மா. அழாதீங்க அழாதீங்கம்மா. உங்க அப்பா கூட ஒரு மாசத்துக்கு 10,000 கூட சம்பாதிச்சு தரலாமா? எவ்வளவு கஷ்டப்பட்டவங்க இன்னைக்கு நீ இவ்வளவுக்குள்ள கை நிறைய சம்பாதிக்க இதெல்லாம் பாக்குறதுக்கு உங்க அப்பாவுக்கு கொடுத்து வைக்கலாம் பாரு. சரி விடுங்கம்மா அழாதீங்கம்மா. சரியா நீ இரு, நான் உனக்கு அம்மா சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன். இல்லை இவ்வளோ நேரம் விளையாண்டுருக்கு. ஏய் மச்சான் சொல்ல, இந்த ஆன்லைன் ரம்மில ஒரு பிளாட்ஃபார்ம் சொல்லிக்கலாம்ல. அதுல எல்லாம் இப்போ ஃபுல் லாஸ் தான் ஆகுது. அதான் ஆஃபர் இருந்தால் லாஸும் இருக்கிறதுல தெரியும். 20,000 ரூபாய் கிடைச்சா 30,000 ரூபாய் கையில இருந்து பைசா போகுது. அதான் அட்வர்டைஸ்மெண்ட்லயே கொடுத்துருக்காங்க. விளையாடுறவங்க எங்கள்கிட்ட டிப்ஸ் கேட்க சொன்னோம்ல. ஆமா மச்சான். இல்ல வேற ஏதாவது இருந்தா சொல்லிக்கலாம். அதனால ஒரு தலைவலியா இருக்குல்ல. சரி மச்சான், நம்ம பண்றத அவன்கிட்ட சொல்லு மச்சான். இல்லை அன்னைக்கு பண்ணோம்ல, அன்னைக்கு நீ கரெக்டாக தெரியல பண்ண அதே ஆனா அதுல கொஞ்சம் பயம் இருக்குல்ல. பயம் இருக்காதானே மச்சான்? பயம் நம்மளை பார்த்து பயப்படணும் மச்சான். உங்களுக்காவது வெளியே எடுக்க ஆட்கள் இருக்கு. எனக்கு எங்க அப்பா பாவம், அவங்க மட்டும்தான் இருக்காங்க. மாட்டிக்கலாம் மாட்டேன். நாங்க இருக்கோம். வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்களா மச்சான்? இல்ல மச்சான், அதே பண்ணலாம் மச்சான். 10 நாளுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும் மச்சான். 4 கிலோமீட்டர் தூரம் தான். நம்ம 3 பேர் சேர்ந்து போகலாம். வரத இருக்கும். 3 பேர் 5 பிட் பாக்கெட் எடுத்துக்கலாம். வரத சமமா பிரிச்சிடணும். வீட்டுல என்னத்துல சொல்ல, அது காலேஜ்ல எக்ஸ்ட்ரா உட்கார வைக்காமனு சொல்லிடலாம் மச்சான். சரி ஏதாவது சொல்லி சமாளிக்க. ஏதாவது ஈவென்ட் இருக்குன்னு சொல்லிடு மச்சான். லப்பா அடிச்சிடலாம்ல பைசா. ஒரு நாளுக்கு 5 பேரை பிட் பாக்கெட் அடிச்சாலே போதும். இதெல்லாம் பயப்படுற நினைச்சா எவ்வளோ நாள் அடிக்கும். கரெக்ட் தான் மச்சான், சொல்லல. சரி அப்போ நான் நாளைக்கு நம்ம போகும்போது ஃபோன் அடிக்கலாம். நாளைக்கு 4 மணிக்கு ஃபோன் அடிக்க அப்படின்னு. சரி. ஹலோ. இல்லை ஹலோ கேட்குதா? கேட்குதுல சொல்ல. இல்லை சொல்லிட்டியா வீட்டில்? இல்லைல்ல இப்போதான் சொல்லணும். இல்லை நாளைக்கு போகணும்ல. இதான் நம்மளுக்கு திருவிழா வருதுல்ல நாளைக்கு. இதுதான் கரெக்டான டைமில் நம்ம வேலையை காட்டுறதுக்கு. ஆமால இப்போதான் சொல்றேன். எங்கள் அம்மா இப்போ வந்தாலும் சொல்லணும்ல. என்ன பிளான் என்ன சொல்லணும்னு தெரியலையா? சொல்லி விடல. காலேஜில் ஃபெஸ்டிவல் அது இதுன்னு எதாவது சொல்லி விடல. அதுதான் இந்த கேம்ப் போகிறோம் 10 நாள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரலான்னு இருக்கேன் பார்த்துக்கோ. கிளியராக சொல்லு, பிறகு எதுவும் வளர வச்சிடாத. சரி நான் சொல்லிட்டு வாரேன். நாளைக்கு காலைல வந்துருங்க சரியா? கண்டிப்பாக வந்துரு. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான சான்ஸு. சரி சரி காலைல வந்துரு. சரில. எனக்கு சொல்லுங்கம்மா. என்ன காஃபி கேட்டலாம் அப்படி சரி காணுமா? காணுமா? அம்மா நாளைக்கு நான் காலேஜ்ல கேம்புக்கு போறேன் பார்த்துக்கோங்க. 10 நாள் ஆகும். கேம்பா? 10 நாளாவா? ஆமா. 10 நாள் எப்படிலாம் நீ என்ன பிரிஞ்சு இருப்பா? என்னவா பண்ணாது மார்க்ஸ் உண்டுமா இருக்கு. அதான் யாரெல்லாம் போறீங்க? நான் எங்க சார் வேற இருக்கிற எல்லா பையன்கள் எல்லாம் சேர்ந்து கேம்ப் கூப்பிட்டு போறாங்க. இது கம்பல்சரிமா எல்லா காலேஜ்லயும். சார் நம்பர்லாம் வச்சிருக்கியா அப்படி? ஆமா நான் உங்களுக்கு தந்துட்டு போறேன். சில பைசா வச்சிருக்கியா? அது என்கிட்ட இருக்குமா. நான் வேலைக்கு போனோம்ல அதான் சேர்த்து வச்சிருக்கேன். ஒரு நாள் 2 நாள்னா கூட பரவாயில்ல. 10 நாள் கேம்ப்னா சாப்பாடுலாம் எப்படி சமாளிப்பா? அங்க அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்கம்மா. உங்களுக்கு செலவு பைசா வேணுமாம்மா? சொல்லுங்க நான் தரேன். இல்ல நான் வச்சிருக்கேன். எனக்கு தந்தாலாம் 10,000 தந்தாலாம் எல்லாம் கொஞ்சம் வச்சிருக்கேன். சரி பார்த்து எதையும் போகணும்? நாளைக்கு காலைல போகணும். நாளைக்கு காலைலையா? சரி சரி இரு, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சரி. 2 நாள் ஆச்சு பிள்ளைக்கு ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்க. அவனும் ஃபோனே அடிக்காம எப்படிதான் இருக்கானோப்பா. ஒருத்தி இருக்காள என்னன்னு கேட்போன்னு ஏதாவது அடிக்கானா? ஃபோன் அடிச்சாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இந்த ஃப்ரெண்டு மார்க்கு அடிச்சாலும் வாங்கக்கா. என்னக்கா உங்க பையன் எங்க போயிருக்கான்? அவன் இந்த கேம்புக்கு போயிருக்கான். காலேஜ்ல இருந்து கேம்பு கூட்டு போயிருக்காங்க. அப்படி கேம்புக்கா போயிருக்கான்? ஆமா. இல்லையே உங்க பையன் கேம்புக்கு போகலையே.
இல்லைன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அவங்க பையனை பார்த்தேன். இங்க திருவிழா நடக்கல, அந்த திருவிழாவுக்கு நானும் போயிருந்தேன் பார்த்துக்காங்க. எங்க பக்கத்து ஊர்ல ஆமா திருவிழா? ஆமா நான் போயிருந்தேன். யாரை பார்த்தீங்க? உங்க பையனை தான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க ஒரு லேடியோட செயினை அத்துட்டு ஓடிட்டான். ஓடின உடனே ஒரு ஆளு காப்பாத்த போச்சு. அந்த ஆளு பிளேடு வச்சு கழுத்துல அறுத்துட்டான்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி என்ன வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டே போயிட்டு உண்மையில இருக்கீங்க? மண்ணால பார்த்ததுனால உங்கள்கிட்ட சரி சொல்லணுமே, உங்க பையனாச்சேன்னு சொல்லிட்டு என் பிள்ளை போயிருக்கேன். காலேஜ்ல கேம்புக்குன்னு போயிருக்கான். நீங்க அது பாடு அடிக்க விட்டுட்டு இருக்கீங்க. நீங்க போன் அடிச்சு பாருங்களேன், உங்க பையனுக்கு உண்மையா பையன் தெரியல. அவன் அடிச்சு எடுத்தாதான் நான் தான் இப்பவும் கன்ஃபார்ம் பண்ணி இருப்பேன். சுவிட்ச் ஆஃப்லாம் சாருக்கால அடிச்சு கேளுங்க. சார் நம்பர் வேற அவன் சென்ட் பண்றேன்னா பண்ணல. அக்கா நீங்க என்ன சொல்றீங்க? நல்லா பாத்தீங்களா? நல்லா பார்த்தா உங்க பையன் ஞானக்கண்ணு தான். போலீஸ்க்கு பிடிச்சி போயாச்சு. நான் நேர நின்று பார்த்துட்டுலாம் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஓடிருந்தேன். அக்கா என் பிள்ளை அப்படி பண்ணவே மாட்டாங்கக்கா. என்னக்கா சொல்றீங்கன்னு பார்த்த பிறகு உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. உங்க கிளாஸ் சார்ட்ட அடிச்சு கேளுங்க. அவன் நம்பர் வேற சென்ட் பண்ணலக்கா. இது என் பிள்ளை அப்படி பண்ணிருக்க மாட்டான். வேணா அவன் கூட உள்ள பையனை யாராவது பண்ணிருப்பாங்களா இருக்கும். எங்க பாத்தீங்க? எங்க கூட்டு போறாங்க? ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அடியாடி அடிச்சு கூட்டிட்டு போறாங்க அவனை. சரி வாங்கக்கா, நான் போய் பார்க்க. தூர்ல மார்க்கெட்ல அடிக்க தெரிஞ்சுல தூர் எனக்கு என்னம்மா இதுக்கெல்லாம் நான் படிக்க வச்சேன். யாரான்னு இப்படி பண்ணி வச்சிருக்கேன்? ஊர்ல தலை சுத்த முடியல. அவனை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். உங்க அப்பா கடனை நான் அடன்னு சொன்னேன். உண்மைதான். அதுக்காக இப்படி குறுக்கு வழியில போய் நான் உன்னை அடைக்க சொன்னேன். செய்யல நீ பண்ணி தந்தாலும் நீயே வச்சுக்க. எனக்கு ஒண்ணுமே தேவையில்லை. நீயே வச்சுக்க. உங்க அப்பா தான் என் சொல் பேச்சு கேட்காம செத்துட்டாரு. நீயே இப்போ என் சொல் பேச்சு கேட்காம இப்படி இருப்பியால? நீ யார்கிட்ட போய் நான் சொல்லி அழைச்சேன். எனக்கு யாரும் இருக்கா? நீ மட்டும் யாராவது வாழ்ந்த தெருவில் தலை காட்ட முடியுமால? நான் உனக்கு என்னதான் குறை வச்சேன்? உனக்கு படிக்கிறதுக்கு குறை வச்சேனா? திங்குறதுக்கு குறை வச்சனால? கடனை அடன்னு சொன்னா அதுக்காண்டி இப்படி யாரும் தப்பான வழியில போவா? நீ அப்போ நீ ரம்மி விளையாடி இருக்கா? நீ குழம்பு திருடுற அளவுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? என்னப்பா பண்ணுங்க தெரியல. என் புருஷனே என் பேச்சு கேட்காம தெரியல. நான் தப்பு புரியாது. நீ படிச்சு நல்ல வேலைக்கு வருவா, நீ என்ன நல்லா பார்த்துக்குவான்னு இப்படி உள்ள வந்து உட்காந்துருக்கிறேன். நீ போன எப்படிலாம் விளையாடுப்பேன்? யார்கிட்ட என்னத்தை கேட்பேன்? உன்னை இப்படி பார்க்குற சக்தி எனக்கு இல்லை. என்ன சொல்லன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னும் என் மூஞ்சில நீ முடிக்காத. நீ இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டு தான் நீ இனிமே எனக்கு சோறு போட்டுருக்கானே. நீ அந்த 5000 10,000 நீ இப்படி கலாண்டு தந்திருக்கா? நீ இனிமே நீ என் மூஞ்சிலே முடிக்காது. இதுதான் உனக்கு நான் கொடுக்குறது. அந்த நான் செத்தாலும் என் மூஞ்சில நீ முடிக்காத. எம்மா என்னை விட்டு போவாதீங்கம்மா. எம்மா இங்கே வாங்கம்மா. எம்மா எனக்கு ஒரு வழி தெரிலம்மா. யாம்மா இப்படி பண்ணுறீங்க? எம்மா இங்கே வாங்கம்மா. எப்படி சம்பாதிச்சு கடத்தை அடைக்கணும் எனக்கு வழி தெரிலாம தான்மா நான் இப்படி பண்ணேன். எம்மா இங்கே வாங்கம்மா. எம்மா இங்கே வாங்கம்மா. எம்மா உங்களை விட்டால் எனக்கு யாருமா இருக்கா? எம்மா வாங்கம்மா. எம்மா வாங்கம்மா. ப்ளீஸ்மா இங்கே வாங்கம்மா. எம்மா வாங்கம்மா. எம்மா வேறு வழி தெரிலம்மா. நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டவங்க வேறு எப்படிம்மா கடத்தை அடைக்க முடியும்? எம்மா இங்கே வாங்கம்மா. பிரதர் பிரதர் என்ன ஆயிட்டு பிரதர்? ரொம்ப ஃபீலிங்ல ரொம்ப ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருந்த மாதிரி இருக்கு. என்ன சொல்ல, என் வாழ்க்கையை நான் தொலைச்சிருக்கேன். வாழ்க்கையெல்லாம் எதுவுமே தொலைக்க வேண்டாம். எதுக்கு இப்படி போட்டு பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க? பக்கத்து ஜெயிலில் தான் எங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ் ஒருத்தவங்க தப்பு பண்ணி ஜெயிலில் வந்து இருந்தாங்க. அதான் அவங்கள பார்த்து 2 வசனத்தை சொல்லிட்டு ஏசப்பா பற்றி சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். 2 நாளாக நான் உங்களை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கீங்க. ஜெயிலுக்குள்ளே யார் தான் சந்தோஷமாக இருப்பா? நீங்கள் மட்டும் என்ன விதி விளக்கா? என்னாச்சு பிரதர்? என்ன பிரச்சனை? வீட்டில் நிறைய கடன் பத்துருவாங்க. நான்
நம்ம நேர்மையாக சம்பாதிச்சா உங்களுக்கே தெரியும் கம்மியாக சேலரி தருவாங்க. அதால நான் கூலியில் போய் சம்பாதிச்சு இப்போது நான் அந்த ஒரு பிரச்சனையில் மாட்டி ஜெயிலில் வந்தேன். ஐயோ நீங்கள் வந்து தவறான முடிவு எடுத்திருக்கீங்க பிரதர். நான் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லட்டுமா? நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துர்மார்க்கருடைய வருமானத்திலோ துன்பம் உண்டுன்னு வசனம் சொல்லுது. பார்த்தீங்களா? நீதிமான் வந்து கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு 100 ரூபாயோ 200 ரூபாயோ கொண்டு வந்திருந்தா கூட அந்த வீட்டில் ரொம்ப நிம்மதியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். ஆனால் குறுக்கு வழியில் 1 லட்ச ரூபாயை கொடுப்பாங்க, 10 பைசா வட்டி வாங்கிடுவாங்க. ஆனால் அந்த 10,000 ரூபாய் வருமானத்தை வச்சு அவங்க வீட்டில் பாருங்கள் சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது. எப்போவுமே துன்பம், கஷ்டம், அழுக, கண்ணீர் மாதிரி தான் இருக்கும். இப்போ உங்கள் வீட்டில் கடன் இருக்கிறது உண்மைதான், வாஸ்தவம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் அதை நேர்மையாக நீங்கள் சம்பாரிச்சிருக்கலாமே. அது நீங்கள் செய்யாமல் இந்த சின்ன வயசில் அவங்க லைஃப்பை நீங்கள் கோட்டை விட்டுட்டீங்க. பார்த்தீங்களா? ப்ராவர்ப்ஸ் 1வது அதிகாரத்தில் ஏசப்பா எவ்வளோ அழகாக எழுதி வச்சுருக்காங்க தெரியுமா? 10வது வசனத்தில் நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன், நல்லா கேளுங்க. என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே. அப்படின்னா என்னது? பாவிகள் வந்து நீ வந்து சூதாட்டம் பண்ணு, நீ வந்து ரம்மி விளையாடு, நீ வந்து அதை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நயம் காட்டினாலும் நீ அதை சம்மதியாதேன்னு வசனம் சொல்லுது. எங்களோட வா, ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றவர்களாய் முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யாருக்கும் தெரியாமல் நம்ம பாவம் செஞ்சிடலாம், யாருக்கும் தெரியாமல் நம்ம வந்து பிட் பாக்கெட் அடிக்கலாம், யாருக்கும் தெரியாமல் செயின் ஸ்நாச்சிங் பண்ணிடலாம். அது வந்து யாருக்குமே தெரியாது தான் பிரதர். ஆனால் ஏசப்பான்னு ஒருத்தவங்களுக்கு தெரியும். பாவிகள் இப்படி தான் கூப்பிடுவாங்க, ரத்தம் சிந்ததுக்கு கூப்பிடுவாங்க, தப்பு பண்ணலான்னு கூப்பிடுவாங்க, தண்ணி அடிப்போம் வான்னு கூப்பிடுவாங்க, உன் வீட்டுக்கு தெரியாது வான்னு கூப்பிடுவாங்க. அதனால இந்த பாருங்க 12வது வசனம், பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம், குழியில் இறங்குகிறவர்களை விழுங்கப்படுவது போல அவர்களை முழுமையுமாய் விழுங்குவோம் அப்படின்னு வசனம் சொல்லுது. பாதாளம் யாரை விழுங்கும்? பாவிகளை தான் விழுங்கும். பாவிகள் யார்? தண்ணி அடிக்கிறவங்க, சூதாட்டம் பண்ணுறவங்க, அப்புறம் வந்து சீட்டு விளையாடுறவங்க, லாட்ரி சீட்டு எடுக்கிறவங்க, அநியாய வட்டிக்கு விடுறவங்க, இவங்களாம் தானே பாவிங்க. சொல்லுங்கள் பிரதர். அப்படியா வசனம் ஏகப்பட்ட வசனம் சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். இப்பவும் ஒன்றும் கெட்டு போகலை. ஏசப்பா வந்து பாவிகளை ரட்சிப்பதற்காகவே இந்த பூலோகத்திற்கு வந்தார். உலகத்தில் எந்த பாவியையும் யாரும் நேசிக்க மாட்டாங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்களே வெறுத்துருவாங்க. ஆனால் பாவிகளை நேசிக்கிறது யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். தயவு செய்து என் லைஃப் முடிஞ்சிட்டு எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு தயவு செய்து நீ நினைக்காத தம்பி. நீ நல்ல செபி, ஏசப்பா நான் செஞ்சது தப்பு தான் ஏசப்பா, எனக்கு இனி ஒரு புது வாழ்வு தாங்க அப்படின்னு நீ கண்டிப்பாக செபி. ஏசப்பா ஒரு நாள் உன்னை உன்னத ஸ்தானத்தில் எடுத்து வைப்பாங்க. சரியா? நான் அடுத்த வாரம் வரும்போது உன்னை பார்த்துட்டு போகிறேன், நீ ஃபீல் பண்ணாத. நல்லா ஜெபி, ஏசப்பா நான் இன்னென்ன பிரகாரம் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீ ஜெபி. என்னப்பா? சரி, ஒரு ப்ரேயர் பண்ணிடுவோமா பிரதர்? வாங்க. ஏசப்பா, இந்த அன்பு மகனை சந்திக்க வைத்த தயவிற்காக நன்றி ஏசப்பா. உன்னுடைய விலையேறப்பட்ட வசனத்தை விதைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வசனம் ஏசப்பா ஆண்டவரே மனம் திரும்புவதற்கு ஏதுவாக இந்த வசனம் மாற கர்த்தர் உதவி செய்வீராக. புதிய வாழ்வை என் தேவன் ஆண்டவர் இந்த மகனுக்கு கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இருங்க, பேராதீங்க, உங்களுக்கு ஒன்று எடுத்துகிட்டு வரேன். இருங்க ஒரு நிமிஷம். ஃப்ரீ டைமில் ஜெயிலர் கொடுக்குற வேலையெல்லாம் முடிச்சுட்டு சும்மா தான் இருப்பீங்கன்னு சொன்னாங்க வார்டன். அந்த டைமில் இந்த பைபிள் படிங்க என்ன பிரதர்? சரியா? இதில் வந்து நீதிமொழிகள் நல்லா படிங்க, சூப்பராக இருக்கும். மத்தேயு வந்து ஏசப்பா செஞ்ச அற்புதங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லாம் ஏசப்பா எப்படிலாம் ஊமைகளால் ஜனங்கள்கிட்ட பேசுனாங்க அப்படிலாம் இருக்கும். கெட்டகுமாரன் வாசிங்க, ரொம்ப அழகாக இருக்கும். என்ன பிரதர், அடுத்த வாரம் மீட் பண்ணும்போது எனக்கு 2 கதை சொல்லணும். சரியா? சரி, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்ல நான் விசுவாசத்தோடு இருங்க. ஏசப்பா எனக்கு புது வாழ்வை தருவாங்க, கண்டிப்பாக நானும் மற்ற மனுஷர்களை மாதிரி நான் வாழ்வேன்னு சொல்லி சந்தோஷமா இருங்க. என்ன பிரதர், வரேன். எங்கள் அம்மா வேறு என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. நான் வேறு இங்கே வந்து ஜெயிலில் வந்து உட்காந்துருக்கேன். நான் எப்படி தப்பு பண்ணிட்டு எங்கள் அம்மா என்னை எப்படிலாம் வளர்த்தாங்க, அவங்க ஒரு கஷ்டத்தை புரியாமல் இப்படி தப்பான வழியில் பைசா சம்பாதிச்சு இப்படி பண்ணிட்டேன். நான் வாழ்க்கையே முடியும் பார்த்தா இந்த அக்கா வேற வந்து சொல்லிட்டு ஏசப்பா உன்னை நேசிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏசப்பாவை தேடி பார்ப்போம். சொல்றேன்.
வேலைலாம் முடிஞ்சா எப்படி ஆசை முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் அப்படியே ஒரு கரையில் உட்காந்துருக்கணும். யார் உட்காந்துருக்குன்னா அவங்க வேலையை பார்க்க முடியல. சரி சார். தம்பி சின்ன வயசாக தெரியுது. இனிமேல் ஒழுங்கா வெளியே போய் திரும்பி வாழ பாரு. இனிமேல் தம்பி வெளியே திரும்பி வாழ போயிட்டு வா. 100 நாள் குளத்து வேலைக்கு நேத்தோட வர முடிஞ்சிச்சு. இன்னும் நாளைக்கு இன்னைக்கு வேலை இருந்து எங்க போவேன்? வாடகை பைசா வர கொடுக்கணும். ஐயா ஐயா மக்கள் நல்லா இருக்கீங்களாம்மா? இருக்கேன் இருக்கேன். எப்படியா இருக்கா? நல்லா இப்படி இறச்சி போயிட்டா? ஆமாம்மா, அங்கே அவ்வளோ சாப்பாடுலாம் அவ்வளோ கரெக்டாக இருக்காதும்மா. அழாதீங்கம்மா, அது பழச விடுங்கம்மா. இல்ல ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உங்க அப்பா தான் எனக்கு சொல்லிச்சு கேட்காம செய்யக்கூடாது தப்பெல்லாம் பண்ணிட்டு செத்து போயிட்டாரு. நம்ம நட்டாத்துல விட்டுட்டு செத்தாச்சு. நீயும் நான் அம்மா உன்ன கடனை அடைன்னு சொன்னேன். அதுக்காண்டி நீ இப்படி குறுக்கு வழியா போய் அடைக்க சொன்னேன்னா இப்படி நீ பண்ணுவோம் நம்ம நினைச்சே பார்க்கலையா? அது தப்புதாம்மா. நான் இம்மெல்லாம் அப்படி குறுக்கோயில சம்பாதிக்கணும்னு நினைக்கவே மாட்டேம்மா. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? வாடகை பைசா கொடுக்க கஷ்டம், வட்டி அடைப்பணும், வாடகை பைசா கொடுக்கணும், சாப்பாட்டுக்கு பார்க்கணும், வேலைக்கு போகணும், என்ன செய்யணும்னு சொல்லி நீ அம்மா பத்தி கொஞ்சமா நினைச்சு பாக்கியா? ஒழுங்கம்மா, இம்மெல்லாம் கரெக்டாக சம்பாதிச்சு கடத்தை அடைச்சிடலாமா நம்ம 2 பேரும்? அழாதீங்கம்மா இதுக்கெல்லாம். இல்லக்கா கஷ்டமா இருக்கும்ல. ஒத்தையோ ஒரு பிள்ளைய பெற்று வச்சிருக்கோம். அவனை நான் நீ நல்ல வழியில போயிட்டு இருக்க நான் நினைச்சிட்டு இருப்பேன். நீ இப்படி சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்து என்னென்ன வேலைலாம் பண்ணியிருக்க தெருவில் என்னால் தலை கட்ட முடியல தெரியுமா? ஞானக்கன் அம்மான்னு சொல்றது இப்போ கொலகாரனுடைய அம்மாங்கிற மாதிரி என்ன சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். வெளியெல்லாம் நான் தெருவில் வெளியே போனா ஃபர்ஸ்ட்லாம் ஞானக்கனுடைய அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னைய கொலகாரனுடைய அம்மான்னு சொல்றாங்கம்மா. எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு இந்த 5 வருஷத்துல நான் எவ்வளோ பாடுபட்டிருக்கேன் தெரியுமா? வெளியே நான் படிச்ச படிப்புக்கு வெளியே போய் வேலை தேட்டா கூட ஒருத்தரும் எனக்கு வேலை தரல. இப்போ நான் ஒவ்வொரு வீட்லயும் 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கேன். சரி விடுங்கம்மா, அது ஒரு கெட்ட கனவா நினைச்சு விடுங்கம்மா. இனிமேல்லாம் வேலை பார்த்து அவங்க நல்லா பார்த்துக்கிடுவாங்க. ஜெயிலில் வந்து ஒரு சுவிசேஷன் வந்து எனக்கு இயேசுவை பற்றி சொல்லி பைபிள்லாம் தந்தாங்க. நான் வாசிச்சு இப்போ மனம் திரும்பிட்டேம்மா. என்னம்மா சொல்லுதா? ஆமாம், ஒரு அக்கா வந்து இயேசுவை பற்றி சொன்னாங்க. நிறைய வசனம்லாம் சொன்னாங்கம்மா. உண்மைக்குமா? ஆமாம், சூப்பர்மா. பிறகு இப்போ அதுக்கு வேற என்ன சொன்னாங்க? சொன்னாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க பிரதர், உங்கள் வாழ்க்கைலாம் முடியல, நீங்கள் ஜெபிங்க, இயேசுவை புது வாழ்க்கை தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்கம்மா. நான் இப்போ டெய்லி நான் ஜெபிச்சுட்டுதாம்மா இருக்கேன். உண்மையிலே ஏசுப்பாக்குதாம்மா நம்ம நன்றி சொல்லணும். ஆமாம்மா, ஏசப்பா தான் நீ ஜெயிலேருந்தே வெளியே எடுத்துருக்காங்கம்மா. சரி சரி, நீ இருந்து ஒன்றும் டென்ஷன் எடுக்காத. சாப்பாடு எடுத்துட்டோமா? எடுத்துருவோம். புளித்தண்ணி தான் வச்சிருக்கேம்மா. புளித்தண்ணி வச்சு துவையில வச்சு வச்சிருக்கேன். கொண்டுட்டா? பரவாயில்லம்மா, ஏதாவது தாங்க, அதே சாப்பிடுறேம்மா. ஏமாக்கா தம்பி எப்போ இல்லைன்ற அண்ணே நேட் தானே வெளியே வந்தேன். நம்ம அண்ணனை பார்த்தியா? சுரேஷன் உள்ளே இருந்தார் பார்த்தியா? ஆமாம் பார்த்தேன், அண்ணன் உள்ளதான் இருக்காங்க. சரி மகா, சரி வா எங்கே பார்ப்போம். பிடிக்க யூத் மீட்டிங் போகிறேண்ணே, சும்மா இருங்க, நாளைக்கெல்லாம் கூப்பிடாதீங்கண்ணே. நானே இப்போ தான் திரும்பி வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்களும் வாங்கலாண்ணே யூத் மீட்டிங். இந்த யூத் மீட்டிங் வா நம்ம போ குடிக்க. வரல, நான் யூத் மீட்டிங் போகிறேண்ணே. விடுங்க தம்பி, என்ன ஆவணம் பைபிள் தூக்கிட்டு நீங்கள் என்ன பரிசுன்னு போயிடுறீங்க? என்ன பண்ண, வாழ்க்கையில் மாறுதல்னே அவன் தான் போகிறது. என்ன தம்பி, எல்லாரையும் இப்படியே மாறிட்டு இருந்தான். என் கூட குடிக்க யாரு தம்பி உட்கார போகிறான். ஸோ இனி எதுக்கு இவன் பட்டு சேலையெல்லாம் கட்டி ரெடியா இருங்கம்மான்னா எதுக்கு என்னன்னு ஒன்றும் தெரியலையே. போன் அடிக்கும். அம்மா என்னம்மா? அம்மா, இது இவ்வளோ நாள் நம்ம வீட்டில் இந்த வீட்டுக்கு வாடகை கொடுத்து தரமா இருந்தோம். ஆமா.
இப்போ இந்த வீடை நான் சொந்தமா வாங்கிட்டேன் வந்தாங்க. என்ன First சொல்றமா? பாருங்கம்மா, உங்க கையில தான் இந்த சாவி கொடுக்கணும்னு. உண்மைக்குமா? ஆமாம்மா, இந்த வீடை நான் தான் பேசி முடிச்சு சைன்லாம் போட்டு வாங்கியாச்சுமா. லாஸ்டருக்கு கொடுக்க வேண்டிய பைசா கொடுத்துட்டியா? எல்லாம் கொடுத்தாச்சுமா, வட்டியோட சேர்த்து கொடுத்துட்டேன். இந்த போனை பிடி. உண்மைக்குமா? இந்த ஆமாம்மா. வீடு நமக்குமா? ஆமா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டு இருப்போம். இந்த வீடு இனிமே நம்ம வீடா? ஆமாம்மா, நம்ம வீடுமா இது. ரொம்ப சந்தோஷமா. அம்மா, இதை கொடுத்து பாஸ்டர்ட்ட ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடும். கண்டிப்பாம்மா, கண்டிப்பா போவோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களே, இந்த ஸ்கிட் மூலமா இந்த ஸ்கிட்ல நீங்களே பார்த்துருப்பீங்க. என் ஹஸ்பண்ட் வந்து வட்டிக்கு மேல வட்டி வாங்கி அநியாய வட்டிக்கு கொடுக்கறதும் தப்பு, வட்டிக்கு நம்ம வாங்குறதுமே தப்பு தான். அந்த கடனையுமே அவங்களால அடைக்க முடியலன்னு அப்பவும் அவங்க தற்கொலைங்கிற தப்பான முடிவு தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஃபேமிலியெல்லாம் விட்டு தற்கொலை பண்ணி கடைசியில் இவனை நான் வளர்க்கறதுக்கு கஷ்டப்படுறேன், அப்பவும் இவன் தப்பான வழியில போய் கடனை அடைக்கணும்னா நம்ம தப்பான வழியில போய் தான் அடைக்கணும்னுலாம் இல்லை. நம்மளோட கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. நம்ம வந்து உழைச்சி உண்மையா நேர்மையா நம்ம உழைக்கும் போது ஏசப்பா வந்து நம்மளோட கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பாங்க. நமக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும் ஏசப்பா நமக்கு வசனம் எழுதியிருக்காங்க. அந்த வசனத்தின்படி இப்போ கூட பாருங்க, இவன் இவ்வளோ ஃபர்ஸ்ட் வந்து தப்பான வழியில போனா ஜெயில பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ அவன் நேர்வழியில சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நம்மளோட கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிச்சு இன்னைக்கு வீட்டையே ஆசீர்வதிச்சிட்டாங்க. ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி.